வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கிராமிய காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அப்பந்தாங்கல் கிராமம் பாலாஜி நகரில் திருமதி விஜயலட்சுமி வயது 53. இவர் இஸ்லாமிய தொடக்கப்பள்ளி ஒன்றில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 4/7/2024 மாலை சுமார் 4:10 மணி அளவுக்கு பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் பொழுது அடையாளம் தெரியாத 25 வயது மதிக்கத்தக்க 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து விஜயலட்சுமியின் நெற்றி மற்றும் இடது கையில் கத்தியால் வெட்டி கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர். இது குறித்து ஆரணி கிராமிய காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். உயர் திரு மரு கே கார்த்திகேயன் ஈகாப்பா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி ஆரணி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் VA ரவிச்சந்திரன் அவர்கள் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் D விநாயகமூர்த்தி, ராஜாங்கம் உதவி ஆய்வாளர்கள் ராஜீவ்காந்தி, ஷாபுதீன், சுந்தரேசன் மற்றும் அருண்குமார், பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் ஆகாஷ், டி ஆனந்தன், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் சங்கர், கன்ராயன், தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் ஆகியோரை 3 தனிப்படையாக அமைத்து வாதி விஜயலட்சுமி கூறிய அடையாளத்தின்படி ஒரு எதிரிக்கு வலது கால் கட்டை விரல் இல்லாமல் இருப்பார் என்று அதை அடையாளமாக கொண்டு எதிரியை தேடி செல்லும் பொழுது ஆரணி டு சேவூர் பைபாஸ் ரோடு ஆற்று பாலத்து பக்கம் ஒரு நபர் தன் கையில் வைத்திருந்த கத்தி மற்றும் ஒரு பொருளை வீசி சென்ற பொழுது சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்ததில் அந்த எதிரிக்கு வலதுகால் கட்டை விரல் இல்லாமல் இருப்பது கண்டு போலீசார் அவரை சந்தேகத்தின் பெயரில் விசாரணை மேற்கொண்டதில் செல்வம் என்பவர்தான் செயின் பறித்ததாக ஒப்புக்கொண்டார். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது நண்பரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள்.